வணக்கம் தமிழக மக்களே. இன்னைக்கு சோஷியல் மீடியாவை திறந்தாலே எங்க பார்த்தாலும் ஒரே சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. அது வேற எதுவும் இல்ல, நம்ம தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் கிடைச்ச அந்த அதிரடி அறிவிப்பு தான். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய புயல் கிளம்ப போகுது அப்படிங்கிறதுக்கு இதுதான் முதல் அறிகுறி. நடிகர் விஜய் இப்போ முழு நேர அரசியல்வாதியா மாறி அவரோட கட்சிக்கு அதிகாரப்பூர்வமா ஒரு அடையாளத்தை வாங்கிட்டாரு. இத கேட்ட உடனே தமிழகம் முழுக்க இருக்கிற ரசிகர்கள் பட்டாசு வெடிச்சு இனிப்பு கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இது வெறும் கொண்டாட்டம் மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான அரசியல் கணக்கு இருக்கு. இந்த வீடியோல இந்த விசில் சின்னம் எப்படி விஜய்க்கு ஒரு கேம் சேஞ்சரா மாறப்போகுது, 2026 தேர்தல்ல இது என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கறத பத்தி நாம ரொம்பவே ஆழமா பேச போறோம். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன் எல்லா கட்சிகளும் ஒரு சின்னத்துக்காக இவ்வளவு மெனக்கிடுறாங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொள்கை, மேடை பேச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓட்டுச்சாவடிக்குள்ள போற பாமர மக்களுக்கு அடையாளமே சின்னம்தான். நம்ம அரசியல் வரலாற்றை கொஞ்சம் பின்னாடி போய் பார்ப்போம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இரட்டை இலை கிடைச்சப்போ அவர் அதை மக்கள் கிட்ட கொண்டு போன விதம் ஒரு மிகப்பெரிய பாடம். 2 விரலை காட்டினா அது வாத்தியார் கட்சி அப்படின்னு மக்களோட அடிமனசுல பதிஞ்சது. அதே மாதிரிதான் கலைஞரோட உதயசூரியன் சின்னமும். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு முரசு சின்னம் கிடைச்சப்போ அது ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ தளபதி விஜய்க்கு கிடைச்சிருக்கிற இந்த விசில் வெறும் ஒரு பொருள் கிடையாது, இது ஒரு சத்தம். ஏன் மத்த சின்னங்களை விட்டுட்டு விசில் மேல விஜய் இவ்வளவு குறியா இருந்தார்? இதுக்கு பின்னாடி ஒரு மார்க்கெட்டிங் மூளை இருக்கு. விஜய்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது தியேட்டர் கொண்டாட்டம்தான். தியேட்டர்ல அவரோட என்ட்ரி அப்போ வர்ற விசில் சத்தம் இருக்கே, அது ஒரு தனி எனர்ஜி. சமீபத்துல தி கோட் படத்துல கூட விசில் போடு அப்படின்னு ஒரு பாட்டு பாடி மொத்த யூத்தையும் தன் பக்கம் இழுத்தாரு. யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த சின்னம் கிடைச்சதுனால இனிமே தியேட்டர்ல யாராவது விசில் அடிச்சா கூட அது இன்டைரக்டா விஜய் கட்சிக்கு பண்ற ஒரு விளம்பரம் மாதிரி ஆகிடும். மத்த சின்னங்கள் எல்லாம் கையில வச்சிருக்கணும், ஆனா விசில் அப்படிங்கிறது நம்ம உடம்போடவே இருக்கு. ஒரு தொண்டன் கையில சின்னம் இல்லாட்டாலும் ஒரு விசில் அடிச்சா அது கட்சியோட அடையாளமா மாறிடும். இதுக்கு பேர் தான் சைக்கலாஜிக்கல் மார்க்கெட்டிங். இந்த சின்னம் எப்படி கிடைச்சதுங்கிறதுல கூட ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. தேர்தல் ஆணையத்தோட விதிமுறைப்படி முதலில் வருபவருக்கே முன்னுரிமை அப்படிங்கிற ரூல் இருக்கு. விஜய் சாரோட லீகல் டீம் இதுல ரொம்பவே உஷாரா செயல்பட்டிருக்காங்க. கட்சி ஆரம்பிச்ச சில நாட்கள்லயே இந்த சின்னத்துக்காக அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க. தேர்தலுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கிற நிலையிலேயே சின்னம் கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். அரசியல் ரீதியா பார்த்தா விசில் அப்படிங்கிறது வெறும் கொண்டாட்டத்துக்கானது மட்டும் இல்ல. போராட்ட களத்துல ஒரு தப்பு நடக்கும்போது அதை தட்டி கேட்கறதுக்கு விசில் ப்ளோவர்னு சொல்லுவாங்க. அதாவது ஊழலையோ இல்ல தப்பான விஷயத்தையோ வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றவங்க தான் விசில் அடிப்பாங்க. அந்த ஒரு அர்த்தத்தையும் விஜய் இதுல மறைமுகமா வச்சிருக்காரு. 2026 தேர்தல் களம் இப்போ எப்படி மாறப்போகுது? இது கண்டிப்பா மத்த கட்சிகளுக்கு ஒரு பெரிய தலைவலியா தான் இருக்கும். குறிப்பா முதல் முறை ஓட்டு போடுற இளம் வாக்காளர்கள் மனசுல இந்த விசில் சின்னம் ஈஸியா உட்கார்ந்துடும். விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிற நடுநிலை வாக்காளர்களுக்கும் இந்த புது சின்னம் ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். இப்பவே சோஷியல் மீடியால விசில் எமோஜிய போட்டு பசங்க அதிர விட்டுட்டு இருக்காங்க. இனிமே வர்ற போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள்ல விசில் சத்தம்தான் பிரதானமா இருக்கும். இது மத்த கட்சி தலைவர்களுக்கு ஒரு விதமான நெருக்கடியை கொடுக்கும். ஏன்னா இது ஒரு புது வேகம், ஒரு புது ரத்தம் பாயிற கட்சி. ஆனா நாம இங்க ஒரு விஷயத்தை யோசிக்கணும். சின்னம் கிடைச்சா மட்டும் போதுமா? கொள்கைகள் என்ன, மக்களுக்கான திட்டங்கள் என்ன, அதையெல்லாம் விஜய் எப்படி மக்கள் கிட்ட சொல்ல போறாரு அப்படிங்கிறது தான் அவரோட வெற்றியில முக்கிய பங்கா இருக்கும். சின்னம் கிடைச்ச உற்சாகத்துல ரசிகர்கள் இருக்காங்க, அதே உற்சாகத்தோட மக்களுக்கும் நல்லது நடக்கணும்னு நாம எதிர்பார்ப்போம். தமிழக அரசியல்ல இதுக்கு முன்னாடி புதுசா வந்த கட்சிகள் எல்லாம் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, சின்னத்தை மக்கள் கிட்ட கொண்டு போகாததுதான் அவங்களோட பெரிய தோல்வியா இருந்துச்சு. ஆனா விஜய் தரப்புல இப்பவே அந்த வேலைய மைக்ரோ லெவல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வார்டுலயும் இருக்கிற டிவிபி தொண்டர்கள் இப்பவே விசில் சின்னத்தை சுவத்துல வரைய ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த வேகம் தேர்தல்ல ஓட்டுகளா மாறுமா அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற $1,000,000 கேள்வி. விஜயோட அரசியல் பயணம் இப்போ ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியிருக்கு. சின்னம் கிடைச்ச கையோட கட்சி பணிகளை இன்னும் வேகப்படுத்த போறாரு நம்ம தளபதி.
2026ல இந்த விசில் சத்தம் கோட்டையை எட்டுமா இல்லையா அப்படின்னு பொறுத்திருந்து பாப்போம். இந்த விசில் சின்னம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது விஜய்க்கு ஒரு பெரிய பலமா இருக்குமா இல்ல வேற ஏதாவது சின்னம் கிடைச்சிருக்கலாமா? உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்ற ஒவ்வொரு கருத்தும் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை அமைக்கிடுங்க. அப்பதான் இது மாதிரி சுட சுட அரசியல் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அடுத்த ஒரு தரமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.